கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே ஈசந்திருக்கும் மகனாயி மகனே நண்பனிடம் தோற்றுவிட்டே பாசத்தாளி
செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டே செய்யும் உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணார் அன்பு சார்ந்த நாடக ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த நாடக அமைப்பாளரும் சிறந்த ஒரு கட்டிட பொறியாளருமாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பு மைத்துனர் மானாமதுரையை சேர்ந்த இன்ஜினியர் ஜி ஆண்டவர் ஆறுமுனிஸ்வர கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் 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 வணக்கம். இனிமே எங்கிட்ட இருக்கிற ஒரு சொடக்கம் நாடகத்தை சுறுசுறுப்பா வேகமா ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. சரி, காசு கொடுக்கறது நீங்க. ஆமா, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. என்ன வேலைக்கு வந்தீங்க? நடிக்கிற வேலை. அப்புறம் ஊருக்கு போற நடிக்க வேலைக்கு தானே வந்திருக்கோம். அதனால நல்லபடியா நடிக்க வேண்டியது நாங்க. அதனால எங்களை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. எங்கள் அனைவரையுமே மீண்டும் மீண்டும் சொல்றேன், வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டுவிட்டு காசை கொடுத்துவிட்டு எனக்கு என்ன அப்படி படுத்து கிடந்துவிட்டு அப்புறம் காலையில படுத்தாக்கா எப்படி நாடக சூப்பரியா நாடக சூப்பரியா இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல. நாடகம் நல்லா திறந்துச்சு. சரி, நான் தூங்கிட்டேன். தெங்கனவட்ட வேலை அவன் தூங்கணும்னு எப்படா தெரியும்? கனவுல பார்த்திருப்பாரு உலருக்கு. அந்த கதையை ஆயிடக்கூடாது. நம்ம வந்திருக்க நடிகர்கள சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். நீங்க வாங்க மாமா. ஹலோ அன்பார்ந்த நாடக ரசிக பெருமக்களை, இன்றைய தினம் அருள்மிகு ஸ்ரீ
மாண்புண்டி நல்லாண்டர் சாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று நடைபெற இருக்கக்கூடிய மகம்பாய் நாடகத்தில் ஆறுமுடியம் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு உடன்பிறப்பு ஏனாதி SKR மாரிமுத்து அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஏன் கை தட்டினதே என்னவா? எல்லாரும் அப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கீங்க என்னவா? இங்கே மிருதங்கம் வாசிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த KP பொன்னுமணி அவர்களுக்கு பொன்னாடி இணைத்து புலரம் செலுத்தப்படுகிறது. எங்கள் ஆளுநர் வாசிக்கக்கூடிய வெள்ளக்கரையோ தண்டீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடி இணைத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு தாளம் வாசிக்கக்கூடிய அகரம் K ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கே பவனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்மி சகோதரர் நல்லா கை தட்டா அது கேட்டு வாங்க வேணாம் பங்காளி, தன்னால் வர வைக்கணும், வர வைக்கிறேன். பவனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்மி சகோதரர் MC முனியராஜன் அவர்களுடைய மகனுமாகிய ஆர்மி சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நம்முடைய பங்காளிகளுடைய சார்பாக பொன்னாடி போத்து கவரிக்கின்றார்கள். ஆமா ஆமா வேட்டி. இன்றைய தினம் எங்களது அழைப்புகளை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மேலூர் அருகேயுள்ள தெற்கு தெருவை சேர்ந்த மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் காசி சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறேன். எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தில் கை தட்டினீங்கன்னா நல்லது. கை தட்டுறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்ன்றது ஒவ்வொன்றா அந்த வள்ளி வந்தோடனே சொல்லுவாங்க. வள்ளியா மகமாய் வந்தோடனே சொல்லுவாங்க. எங்களுக்கு மிக அருமையான முறையில் ஒளி அமைப்பு செய்திருக்கக்கூடிய கீழமைக்குடி தெக்கூரை சேர்ந்த வரி ரேடியோஸ் உரிமையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் மின் வாரியத்துறையிலிருந்து மிக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மின் வாரியத்துறை வயர்மேன் மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் திரு கணபதி அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்திய சுல்பூர்கான் வயதரா பங்காளிகள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது ஒலிபெருக்கின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மின் வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு பண்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி. இனிதே நாடகம் ஆரம்பம். அது சொல்லிட்டு மின் வாரியம் வரலாம். சரி வா. ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. துணி கொடுத்தால் பிணி நீங்கும் என்று சொல்லுவாங்க. அருமையான அளவில் ஒரு மனிதனின் மானத்தை காக்கக்கூடியது ஆடை. உண்மை கதராடை அணிவித்திருக்கிறாங்க. வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க முடியாத கிராமம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே நம்முடைய ஸ்ரீ அதைத்தான் சொன்னேன். உலகமெங்கும் இயல் இசை நாடகக்கலையை யூடியூப் மூலம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது மாயண்டி சாமி பஜனை குழுவின் பாடகரும் வருங்கால துணை ராஜ நடிகருமான மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் திரு மாயகல மாதன் அவர்கள் எல்லாரும் நல்லா கை சகலகலா வல்லவன் சொல்லின் அரசன். எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவித்த விழா கமிட்டியார்கள், கிராமத்தார்கள், வேளாளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். ECR பொறுப்பு கார்கண்ணன் அவர்கள் எனக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய நல்ல உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மனிதனின் மானத்தை காக்கக்கூடிய ஆடை துண்டு போட்டிருக்காங்க. துண்டா வேட்டியா வச்சேன் சாக்கிர பீஸா பொன்னாடி இழுத்து புகழாரம் செலுத்திய சொல் பொருள்கான் வகைரா பங்காளிகள் மற்றும் உடைகளும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே எங்களுடைய கலை பொக்கிஷங்களின் சார்பாகவும் என சார்பாகவும் மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். கூட்டம் அருமையான கூட்டம். இந்த கூட்டம் நாடகம் முடிகிறது வரைக்கும் இருக்க
இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா ஒரு சில ஊர்களில் ஆண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும், பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்களா பங்காளி, பெண்கள் கூட்டம் அப்படி அருமையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்பாத, அது என்ன பெத்த ஆத்தா மாதிரி சிரிச்ச மோமா நம்பாத, அப்படி சிரிச்சு நம்பாத சிரிச்ச மோமா உட்கார்ந்துருக்காங்க. இவங்க உண்மையில இப்படி சிரிச்ச மோமா இருக்கணும். ஒரு சில ஊர்ல ஆத்தா மாதிரி எப்படி உட்கார்ந்துருப்பா தெரியுமா? எப்படி சிரிச்ச மோமா இருக்கிறது கிடையாது. அப்புறம் வீட்டுல அவங்க புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு பாக்குறது, அதே மாதிரி இப்படியே கொலகாரனை பாக்குற மாதிரி தான் பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. இதை விட ஒரு சில ஊரில் ஆத்தா மாதிரி என்ன தெரியுமா, நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. அவங்க வாட்டுக்கு வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன போடுறாங்க வட்டமேச மாநாடு? என்ன தெரியுமா, அதுக்கு பேர் தான் பொரணி. பொரணி பொரணினா தெரியாதா? நீ எல்லாம் நாட்டுல பொண்டாட்டி கட்டி எப்படி பொழைக்க போறிய? போ நீ எப்படி நான் பொழைச்சிட்டு போறேன்டா. என்ன பங்காளி சொல்லுங்க, நீ எப்படி பொழைக்கிறியா அது மாதிரி நான் பொழைக்கிற இடத்துல நீ வந்து பொழைந்தேன்னா முறை கட்டி மாறி போயிடும் முப்படக்கிறவள. அதனால உண்மையிலே பொரணி என்னன்ற தெரிஞ்சுக்க. பொரணி பேசுறதுக்குன்னே முக்கியமா ரெண்டு இடம். ஒன்னு 100 வேலை, இன்னொன்னு நாடகம் நடக்கிறடா. ஆமா சொல்லவே என்ன தாத்தா ஒரு மாதிரி சிரிக்குது, உண்மைதானா? அது 100 வேலையில போய் 35 அடி பள்ளமா தோன்றாங்க. நீங்க வேற போனமே கடப்பாறை ஓரமா சாத்தி போட்டு மம்பட்டி எடுத்து பிள்ளைக்கு வலிக்காம சேவிங் பண்ற மாதிரி லேசா அப்படி போட்டு தட்டி விட்டு தலையில ஈரும் பேரும் பார்த்துட்டு தாயை தூட்டிட்டு போறேன்னு பேசுவாங்க. ஆனா வயதான என்ன பேச தாய்மார்களுக்கு அந்த வேலை நியாயமான வேலை தான், அவங்களால நடக்க முடியாது வைக்க முடியாதுன்னு. ஆனா அது என்னைக்கு 100 வேலைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே விவசாயம் பூரா அழிய ஆரம்பிச்சிருச்சு. கலையெடு கால் வரதில்ல, பூப்பற கால் வரதில்ல. வயதானவர்களுக்கு அது நியாயமான வேலை, அவங்களால ஓடி ஆடி செய்ய முடியாது. அதனால அந்த வேலை நியாயமான வேலை. ஆனா இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, நாடு நடக்கும்போது என்ன தாத்தா மாரு பொரணி பிசாவரு வெட்டிக்கார் எந்த பாட்டும் பாடுறாரு. எடுபட்ட நான் எதையும் பேசினேன் வட்டம் உட்காந்து மொதாத்த பொரணி ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிக்க எப்படி அடிய இருளாயி வீராயி கம்மரா இருக்கல்ல. ஆமா செகுட்டு முடியாண்டிய தள்ளிட்டு போயிட்டாளோடி. சண்டாளத்தனமே நடிச்சாம 1 மணிக்கு டப்பு 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 டப்புன்னு போறாங்களாம்லடி. அம்மனத்தடி கண்டன் பேசுகிறாங்க, நம்ம இனத்தை கண்டன் கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போன நமக்கு என்ன, யார் யாரை தள்ளிட்டு போன நமக்கு என்ன? உங்க புருஷன் வேற யாரையும் கூட்டிட்டு போகாம இருந்தா சரிதே, அதை மட்டும் கொள்ளார பாத்துங்க. ஆத்தா மாதிரி கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க, நல்லா ரசிக்கிறாங்க, சிரிச்சவமா இருக்கிறாங்க, நாட முடியறதுட்டு இருப்பாங்கன்னு நம்புறேன். ஆனா நம்ப மாட்டேன். நல்லா ரசிக்கிறாங்க, சிரிச்சவமா இருக்கிறாங்க, நாட முடியறதுட்டு இருப்பாங்கன்னு நம்புறேன். ஆனா நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்னு சொல்றேன் தெரியுமா? நல்லா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆத்தா எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்த பாய் எடுத்து போய் பறக்குன்னு உதறான். கூட இருக்க 4 ஆத்தா வாங்கடி போக முடி ஒத்தையில போக பயமா இருக்குன்னு இழுக்கிறா. 4 ஆத்தா இழுத்துட்டு போயிடும். அப்படி போறவங்க யாரும் போயிடாதீங்க. தூக்கம் வந்துச்சுன்னா படுக்கிறவங்க அங்கனே கூட படுத்துக்கங்க. அது வேணும்னு சொல்ல எந்திரிச்சு மட்டும் போயிடாதீங்க. ஒத்தையில கத்துறது எனக்கு பயமா இருக்கும். அது மட்டுமா, அதான் முக்கியமான விஷயம். அதுக்கு மீறி தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க. நான் சொல்றேன், படுக்கிறவளை வந்து நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். ஆனா என்ன ஒரு விஷயம், மல்லாக்க படுக்காதையும் குப்பரக்கு படுத்துக்கங்க. ஏன்னா மல்லாக்க படுத்தீங்கன்னா நாய் வந்து கவிட்டு போட்டாலும் போயிடும். குப்பரக்கு படுத்தாங்கன்னா பாதி போடையாது. எறும்பு கடிச்சாப்புல கரையா அரைச்சாப்புல அரைச்சிக்கிட்டு இருக்கு, சிரிஞ்சுக்கிட்டு கூட சேமா படுத்துக்கலாம். அதனால இந்த நாடகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்குமியா, வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. உண்மையிலே நல்ல ஆண்டவர் மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதே வித்தியாசம் நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும், என்னடா இழுவ ஓவரா இருக்கு அப்படின்னு இழுத்துட்டு பார்த்தோம்னா அந்த நாடகம் நல்லா இருக்காது. அது அவங்க பாக்குற விஷயம். இந்த நாடகத்தை நல்லபடி எப்படி செய்யணும், எப்படி நாடகம் அமோகமா இருந்துச்சா அப்படின்னா எப்படின்னு அர்த்தம், நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். சே நாடகம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்ல வைக்கணும். அதே சே இருந்துச்சா நாடகம் என்ன, நாடகம் மசூரு கூட விலங்கலைன்னு அர்த்தம். நாடகத்தை நல்லபடியா சே அமோகமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ல வைக்க வேண்டியது நம்ம கடமை, நம்ம கடமை. ஆமா, அதை சொல்ல வேண்டியது அவங்க கடமை. சொல்ற அளவுல நம்மளும் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு ஊழச்சட்டை நம்மளும் பண்ணிடக்கூடாது. நம்மளும் சரியா இருக்கணும், அவங்களும் சரியா இருக்கணும். எல்லாரும் சரியா இருந்தா தான் எல்லா வேலையும் சரியா இருக்குன்றதுனால இந்த நாடகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும்ன்றதுனால அந்த கண்ணோட்டத்தை கொண்டாந்து இந்த கண்ணோட்டத்தில் வைக்கணும்னா சொன்ன
இருக்கணும் அத்தை விட்டுச்சா நை பிடுங்கி விட்டுச்சா ஓட்டம்னு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எந்தவித கரைச்சலும் இல்லாமல் அப்படி அமைதியாக ரசிக்கிறாங்க. ஆனால் இத்தனை பேர் என்னதான் நாடகம் பார்த்தாலும் சரி உருப்படியாக பார்த்துருக்க மாட்டாங்க. இதில் ஒரே ஒரு ஆள் நாடகத்தை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரு? நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யார் எந்தெந்த வேஷம் எப்படி எப்படி நடிச்சாங்கன்றது அப்படி சொல்லுவாங்க. எப்படி? யாரு தெரியுமா? யாரு? இந்த அந்த படுத்து கிடக்க வர இந்த மாதிரி தாத்தா, அந்த தாத்தாதே நல்லா தூங்கி போட்டு காலையில சொல்லு யார் யார் என்ன நாடகம் நடந்துச்சு தெரியல அடிந்து. அதெல்லாம் நேத்தி கிடையா போன வருஷம். சிச்சுக்கன் கொப்ப மலை எந்திரிச்சு உட்கார்த்த வந்தானா ஏதோ கடிப்பான்னு தெரியாது. அது சிச்சுக்கிட்டு இப்படி திரும்பிக்கிற எந்திரிச்சா அவளை எழுப்பு. ஏ தூங்குறானதே உழிச்சு போக முடியும். தூங்குற மாதிரி சிச்சி சிப்பா நீ எந்திரிச்சா கொஞ்ச நேரத்துக்கு என் முகரை பார்த்துட்டு படுக்கட்டேன். நல்லா இருக்கா குரங்கு மாதிரி இருக்குதான்னு கூட. நல்லா இருக்குதா? சரி சரி. அதனால் முதல் முக்கிய பணி நோட்டீஸை படிச்சுக்கிடுவான். ஆனால் என்னென்னா இப்படி அமைதியாக ரசிச்சாத்தான் அது ஒரு புரிதல் வேணும். ஏன்னா கூட்டத்தில் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பேச, நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் பேச, யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்ற ஒன்றும் புரியாமல் கையப்பேன்னு விளங்காமல் போயிடும். ஏன்னா புரிதல் என்பது வேணும். ஏன் இந்த புரிதலை பற்றி சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் நடந்த உண்மை சம்பவம். நான் சொல்லக்கூடியது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, சிரிப்பதற்காக சிந்திப்பதற்காக மட்டுமே. நான் சொல்லக்கூடியது யார் மனசையாவது காயப்படுத்துற மாதிரி இருந்தா யாரு கோச்சுக்கிறோம் அதையே மன்னிச்சிருங்க சொல்லிக்கிறேன். என்ன ஒரு முன்னக்கூடிய மணி கேட்டுறேன்னா, ஏன்னா எங்க ஊர்ல நடந்த உண்மை சம்பவம். எங்க ஐத்த மகன் ஒருத்தன் சரியா பேச மாட்டான். சரி, கொன்னி கொன்னி திக்கி திக்கி தான் பேசியான். கொன்னாப்பேன்னு அவனை சொல்லுவாங்க. அவனை போய் கடை போய் ஜாமான் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி எங்க ஐத்த அனுப்பி விட்டாங்க. அவன் கடை போய் பலசர ஜாமான் வாங்க போயிருக்கான். கடையில போய் கடைக்காட்ட போய் கேட்டிருக்கான். அவன் எப்படி கேட்டிருக்கா தெரியுமா? எப்படி? அண்ணே அரிசி 1 கிலோ ஓடுங்க. ஒரு வருஷம் ஆகும் போல இருக்கு. ஆமா, கடைக்கார அவன் சொல்ற ஜாமான பூரா சிட்டை போட ஆரம்பிச்சுறாருல்ல. அவர் பேனாவையும் பேப்பர் எடுத்துட்டு அவர் இப்படி சிட்டை போட்டுருக்காரு. வேற அப்படின்னு இருக்காரு. காரணம் இவனு கொன்னாப்பேலா துக்காப்பேலான்னு இருக்கிறான். இவன் மறுபடியும் அண்ணே உளுந்து 1/2 கிலோ போடுங்க இருக்கான். கடைக்கார மறுபடியும் வேற இருக்காரு. இவன் மறுபடியும் அண்ணே மிளகா 100 போடுங்க இருக்கான். கடைக்கார் மறுபடியும் வேறல. என் மச்சன் எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா இழுச்சாப்பல உன் கடைக்கு ஜாமா வாங்க வந்தா என்னை கொன்னா போய் துக்கோப்பன்னு சொல்லி கேள்வி பண்றான்னு சொல்லி என் மச்சனே கரைஞ்சு சண்டை கிளம்பிட்டான். சரி, கடைக்கார் நான் பாட்டுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னைய வந்து கொன்னா போய் சொல்லி கேள்வி பண்றான்னு சொல்லி கடைக்கார் கிளம்பிட்டார் சண்டைக்கு. படிக்கல்லின் தராசி எடுத்துக்கிட்டு 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டி உருள்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மனுஷன் அங்கிட்ட இருந்து நடந்து வர இவங்க 2 பேரும் போய் அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. எப்படி? என் மச்சனைக்காரன் போய் அவர்கிட்ட போய் சொல்றான், என்ன கடையில ஜாமா வாங்க போனா கடைக்காரன் கொண்டா போய் கேலி பண்றாருன்னு சொல்லி என் மச்சாங்காரன் சொல்ல. அந்த கடைக்காரன் நான் பாட்டுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை வந்து கடையில கொண்டா போய் சொல்லி இவ கேலி பண்றானே அப்படின்னு சொல்லி கடைக்காரன் சொல்ல. இவங்க 2 பேர் சொன்னதையும் கேட்டுட்டு அப்பதான் அந்த பெரிய மனுஷன் தீர்ப்பு சொன்னாரா. ஆமா, அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? எப்படி? சண்டை போடாதீங்கறான்டா. அவனும் அப்படித்தானா? காரணம் அவனும் கொன்னாப்பேல துக்காப்பேல இருந்திருக்கிறான். கடைசியில 3 பேர் அடிச்சு மல்லு கட்டி உருண்டு கட்டி நிக்க கூடாத இடத்துல நின்றுக்கிட்டு மல்லிட்டு கிடந்தாங்க. அந்த கதையா இருக்கக்கூடாதுல. நல்லா அமைதியா ரசிக்கிறிய. முதல் முக்கிய பணி நோட்டீஸை பார்த்துக்கிறேன். இந்த நாடை வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக வைத்திருக்காங்க தங்கள் தெரியப்படுத்த எந்நகரத்திலும் பொன்னரவதற்குரிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் உடைகுளம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மான் பூண்டி நல்ல ஆண்டவர் சுவாமி அருள்மிகு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மானாமதுரை பொறியாளர் ஆண்டவர் குழுவினர் வழங்கும் இப்போது நடைபெற்றக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகமாய் என்ற சின்ன கருப்பு தெரிவிப்பு நாடகம் சிறப்படைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கின்ற நடிகர் சியாமனிலே ஏற்கனவே தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை எடுத்து உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் எஸ் காரைக்குடியை சேர்ந்த AS ஆனந்தகுமார் அவர்கள் உங்கள் மத்தியில் நாரதர் சேவக பெருமாள் மற்றும் சின்ன கருப்பாடி காத்து கொண்டிருக்கிறார். இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி மதுரை எஸ் கலை செல்வி அவர்கள் உங்கள் மத்தியில் தெலுங்காயி பின் மகமாய் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். மதிப்பிற்குரிய உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு விழா குழு சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்.
இன்னைக்கு தான் கொண்டை ஓட்டிக்கிற மாதிரி நம்ம விரிச்சு கொடுத்தோம்னா அடுத்த விரிச்சு வாங்க 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 பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய உடையிலம் கிராம பொதுமக்களுக்கு சிப்காட் காவல் நிலையம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை ஆய்வாளர் மதிப்பிற்குரிய அன்பானர் இபி அன்பானார் இபி வயர்மன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இந்த விழா கமிட்டியாரும் சேர்ந்து நமக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லாட்டா கூட இபிஐ எனி டைம் கொடுக்கின்ற மரியாதைக்குரிய இபி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். ஓகே ஓகே முக்கியம் ரொம்ப நன்றி. அப்புறம் இப்போ அடுத்தல பார்த்துருமா. அவருக்கு அடுத்தபடியாக நடிப்பிசை வேந்தன் சொல்லி நரசன் நடிப்புக்கென்ற இவரா இவருக்கென்ற நடிப்பை வெற்றி கொட்டி நாட்டி வரக்கூடிய நத்தவர்களை சேர்ந்த கே ரேந்தராஜ் அவர்கள் உங்கள் மத்தியில் சிவன் பெரிய கருப்பு ஆல்ரெடி காத்துள்ளார். மதிப்பிற்குரிய அன்புமா பிள்ளை ஒரு நாரதராக உலகமெங்கும் பேருமுகம் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் கொட்டி வரக்கூடிய கல்விமுறையை சேர்ந்த எஸ்கே பிரைசுடன் அவர்கள் உங்கள் மத்தியில் சின்ன கற்பாடு காத்துள்ளார். அவர்களுடைய நடிப்பிசை நாயகன் காவிய தலைவன் நடிப்புக்கென்றே பேரும் புகழும் பெற்ற மதிப்பிற்குரிய சிம்மக்கோரலோன் செம்முடஞ்சியை சேர்ந்த எம் மணி அவர்கள் உங்கள் மத்தியில் கோட்டை பெருமாள் காத்துக் கொண்டிருக்கிறார். மைசூர் காத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே பவனாக நடித்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பொறியாளர் ஆண்டவர் அவர்களுடைய ஈசிஆர் குடும்பத்தினுடைய சார்பாக 201 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கின்றார்கள். அன்பளிப்பையும் கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்கத்துக்கு ஒரு குடும்பத்தாரர்களுக்கு மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி 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 வணக்கம். ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மறைந்த மாமேதை அஞ்சூர் நாடு ஏனாதி மாநகரம் எஸ்கே ராமலிங்கம் அவருடைய மகன் எஸ்கேஆர் மாரிமுத்து அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனியா பின் பாட்டு. வல்லவள் வகித்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. வல்லவள் வகித்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகள் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகள் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர் பழியிட்டாயடா கர்ணா உள் பழி கொண்டீனடா கர்ணா உள் பழி கொண்டீனடா.
வருவதை எதிர்கொள்ளடா. வஞ்சகள் கள்ளனடா. உள்ளத்தில் அள்ள உள்ளம் உறங்காமல் பதி வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை உள்ளடா. அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் அள்ள உள்ளம் உறங்காதேம்பதி வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை உள்ளடா. கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். அப்படி கைதட்டி உற்சாகப்படுத்தின போது எங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கும். செய்யக்கூடிய தொழில 2 மடங்கான 3 மடங்கா தொழிலை சேர்த்து செய்வோம். அவ்வளவுதான் வித்தியாசம். கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி. அதுக்கு அன்பளிப்புல எங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. அதுக்காக அன்பளிப்பு கொடுத்தாலும் வேறாம்னு சொல்ல போறதும் கிடையாது. ஆத்தாமாருக்கு அன்பளிப்பு கொடுக்க கையில காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. தோடு முக்குத்திய கூட கலட்டி கொடுங்க, நாளா வாங்கிக்கிறேன். தோடு முக்குத்தி இல்லைன்னா காலில் இருக்கிறத கலட்டி கொடுங்க. செருப்பா கொலுச சொன்னையா? பிஞ்ச செருப்பா இருந்தாலும் கூட பரவாயில்ல. மாப்பிள்ளை செருப்புன்னு சொல்லிட்டியா? செருப்பா இருந்தாலும் பரவாயில்ல. செருப்பு கடை வச்சு கூட பொழைச்சிக்கிறேன். இவங்களோட வல்லு கட்ட முடியாது. அதனால அருமையா கைதட்டி உலகளுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அவர்களுடைய கோடைடி குமரல், மின்னலுடைய சக்கரவர்த்தி, மிருகண்ட சக்கரவர்த்தி, சிவராசி சரவடிப்புகள் மதிப்பிற்குரிய மேலூர் அருகே உள்ள கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த கேபி பொன்னுமணி அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதகம் தொப்பி மேலா.
மகிழ்ச்சியின்றி உங்களுக்கு ஒரு இடியும் புயல் மழை சேர்ந்துட்டாப்ல இருந்துச்சா. கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. அருமை மாப்பிள்ளை பொன்னுமணி அவர்களுக்கு 12வது வார்டு கவுன்சிலர் நதியா செல்வராஜ் குடும்பத்தினர் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு அறிவித்துள்ளார். மிருதங்கம் இசைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் பொன்னுமணி இவர்களுக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, சின்ன சிறிது வயதான எனது அருமை அண்ணன் மகன் மிருதங்க வாசிக்கின்ற இளைஞர் அவர்களுக்கு 100 ரூபாயும், மரியாதைக்குரிய எனக்கு 100 ரூபாயும் காசி அண்ணன் அவர்கள் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு எங்களது குடும்பம் மட்டுமல்ல, எங்களது தமிழ்நாடு நாடக சங்க அத்துணை நடிகர்களுடைய குடும்பத்தின் சார்பாக, இந்த கிராமத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கலைஞர் பெருமக்களுக்கு அன்பளிப்பாளர்களை வழங்கி வாரி வழங்கிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி நன்றி வணக்கமே தெரிந்து கொண்டு அவர்களுடையாக மானாமதுரை மண்ணின் மைந்தன் கடம் வாசிப்பதில் தேசிய அளவில் விருது பெற்ற மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் சகலகலா வல்லவன், அனைத்து இசையிலும் தேர்ச்சி பெற்றவர், சகலகலா வல்லவன் என்று பட்டம் பெற்ற மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் மானாமதுரை மண்ணின் மைந்தன் SK ஹரிகரன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்க வாசிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சற்று நிமிடங்களில் அவர்களுடையாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி வெள்ளக்கரையைச் சேர்ந்த தண்டீஸ்வரன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்டு
திருப்போணம் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா உட்காந்து அடிச்சுட்டு கிடக்குறாப்ல டப்பு 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 டப்புன்னு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருந்தே இல்லையா அதை சொல்ல வர்றேன். அப்படியா யாரா இருக்க கூட்டணி பயங்கரமான கூட்டணி நீங்க வேற நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் அப்படியாக எத்தனை வாத்தியங்கள் இருந்தாலும் தாயும் தனிமா தில்லக்கூடிய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் பெருங்கொண்ட பெருச்சாலி. பேச்சாலியா பெருங்கொண்ட பேச்சாலி பட்டம் பெற்ற அகரம் கே ஆறுமுகம் அவர்கள் உங்கள் மத்தியில் சீன் தாளம் மாப்பிள்ள என்ன ஏமா இவர்கிட்ட போட்டி போடுற நீ போட்டி போடுங்க. நீ எந்த தாள வாச்சால வாசி பாப்புல என்ன இப்ப ஆதி தாளம் போடு. ஆதி தாளம் போடு. என்ன இப்ப ரூபகம் போடு. பாத்தியா திசரம் போடு. இப்ப கண்ட சாப்பு போடு. மச்ச எது சொன்னாலும் சப்பு 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 அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்போம்ல. அவருக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. கலைஞர் பெருமக்களுக்கு வேணுன்றத என்ன வேணாலும் மனம் கோடாம நல்லா சாப்பிடுங்க. உழைக்கிறதே ஒரு வயிற்று காத்த ஒரு மனுஷன் உழைக்கிறான். அதனால அருமையான சாப்பாடு வேணுன்ற சாப்பிடுங்கன்னு சொல்லி அருமையா வழங்கினாங்க. அன்னமிட்ட கைகளுக்கு மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி 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 வணக்கம். அன்பு அன்னமிட்ட கைகள் மதிப்பிற்குரிய அன்பு மச்சான் ஆண்டவர் அவர்களுக்கும் குடும்பத்தார் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கம் வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி உள் அமைப்பு அருமையான அமைப்பு. உண்மையிலேயே இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. நல்லா அமைச்சிருக்கேன். மனம் நிறைந்த நன்றி. சிரிச்ச முகத்தை பாரியா அப்படி இருக்கேன்னு ஒரு சிலர் மைக் செட்ல உட்காந்து வப்பாட்டியை பறி கொடுத்த விளையாட்டமா சிரிக்கிறதே கிடையாது. நல்லா அமைச்சிருக்கீங்க. சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் ஹரி ஆடியோஸ் கீழமேல் குடி. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குடுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குடுங்குதடி தன்னாலே. குறுகுறுத்த வண்டரண்டு பறக்குதடி முன்னாலே. குறுகுறுத்த பறக்குதடி முன்னாலே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. தேக்கூர் பங்காளி சரி நல்லா அமைச்சிருக்கீங்க. நிறைஞ்ச மேடையில் சொல்கிறேன். மன நிறைவோடு சொல்கிறேன். வாழ்க வளமுடன். நல்ல சந்தோஷம். கைத்தட்டினால எங்கள் கலைஞர் கைத்தட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க. இன்னைக்கு உனக்கு அட்வான்ஸ் கொடுத்து போகிறேன். அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம். நீ தான் போடுறதுக்கு வரணும். எத்தனாவது கல்யாணம்? என்ன நீ ஒரு மாதிரி சிரிக்கிறேன். எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? 28 நான் 35 கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா மாசம் மாசம் கல்யாணம் பண்ணுவியா? மாசமானதான் கல்யாணம் பண்ணுவாங்க. நான் உட்காந்து டோக்கன் வசூல் பண்ண போறேன். என்ன உப்பனக்கரவலை நீ ஒரு மாதிரி சிரிக்கிறியே. உன்னை மைக் செட் போடத்தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ விட்ட வேற எதுலையும் போடுறதுக்கு அப்பனும் தூங்குறான். சோழி ஆகாதிரி. மைக் செட் மட்டும் கவனம் போட்டுக்க. வேணா விருப்பப்பட்டேன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து 10 போக்கஸ் லைட்டை கட்டிட்டு போ. அது பாட்டுக்கு எரிச்சிட்டு கிடக்கட்டும். சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் ஹரி ஆடியோஸ் கீழமேல் குடி தேக்கூர். பந்தல் அமைப்பு அருமையான அமைப்பியா. பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் எக்ஸலென்ட் மார்வெலஸ். கொக்காமக்க மழை பெஞ்சால் ஒத்த சொட்டு தண்ணி உள்ள சொல்ல சொல்ல ஒழுகார். அந்த அளவில் அருமையாக அமைத்திருக்கிறார். உள்ள இடமும் விளாசமா போட்டிருக்கார். நான் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மடியில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு கிடக்கணும். இன்னைக்கு நல்லா விளாசம் போட்டிருக்காரு. நானும் டான்ஸார் போய் கட்டி பிடிச்சி கூட உருளலாம். அந்த நல்லா அமைச்சிருக்கிறார். பந்தல் அமைப்பு மதிப்பிற்குரிய திருவாளர் பா முத்துக்குமார் அவர்கள் அருமையாக அமைத்திருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு. எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பல்சு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகளை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார் மதிப்பிற்குரிய அன்பு மைத்துனர் மானாமதுரை பொறியாளர் ஜி ஆண்டவர் ஹார்மோனிஸ்ட் அவர்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மச்சான்
பொறியாளர் ஆண்டவர்களை அணுங்க சிறந்த அமைத்திருவார். நாடக ஒருங்கிணைப்பாளர் நாடக ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் எஸ் காரைக்குடி மண்ணின் மைந்தன் எஸ் ஆனந்தகுமார் நகைச்சுவை நடிகர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை கண்டளிக்கிற மாதிரி பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அழைக்கின்றங்கள் சொல் பொருள்கான் வகைரா பங்காளிகள் மற்றும் ஒடைகுளம் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்புறம் இந்த நாடகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். நான் நாளை பார்க்க முடியுமானா பார்க்கறது கஷ்டம் எல்லாம் நினைப்பாங்க. நாளைக்கு இல்லை 40 வருடங்கள் வச்சு ஆனாலும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறார் எங்கள் அண்ணன் மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாக வெளிநாடு போயிருப்பாங்க. அவங்க வெளிநாடு பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் வேலை வாங்குவாங்க, 17 மணி நேரம் கூட. அவங்க தூங்குறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். ஒரு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஓய்வு கிடச்சி வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட கூட ஃபோனில் பேச முடியாது. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது இந்த யூடியூப் சேனல் தான். அதனால் அதுவும் இந்த நாடக கலையை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, அருமையாக கமெண்டெல்லாம் போடுறாங்க. அதனால் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் நாடக கலைஞர்களாக எங்களை நான் உலகமெங்கும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் வந்துருச்சு. இப்போ பொம்பளை பிள்ளை பேர் சொல்லணும்ல, ஆட தாரகை நாட்டிய பைங்கிலி நாட்டிய அது நாட்டிய இது எதுடா நீ அலையிற நாட்டிய எது என்று சொல்லிய ஜெயஸ்ரீ அவர்கள் டான்ஸ் காமிக். ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ தானே என் மனச பறி கொடுத்து ஓ மனசில் இடம் பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணி கண்ணி மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணி கண்ணி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணி கண்ணி கண்ணீர் எள்ளி பந்தாடி கண்ணு கண்ணு கண்ணீர் காலத்துத்தாடு சில சில கண்ணீர் எள்ளி பந்தாடி கண்ணு கண்ணு கண்ணீர் காலத்துத்தாடு அழகே அருகே வரலாமா அழகி பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் எனக்கு மனைவியாக வேண்டும் சங்கத்தில் ஒரு அப்பதான் பிரச்சனை இல்லை மாட்டுவேன். உப்புன கரவலே பப்புனுக்கு எனக்கு போட்டிருக்கா உனக்கு போட்டிருக்கா 2 பேருக்கு என்ன குத்தகைக்க விட்டுருக்கு அடியே பப்புனு தாண்டி பெட்டிக்கார் கிடையாது டான்ஸ். நான் வந்து என்னையத்தான் பார்க்குது, அட்வான்ஸ் கொடுக்கும்போது என்னத்தான் போட்டுருக்காங்க. அந்த பிள்ளை உண்மையிலேயே எனக்கு தங்கச்சி வேணும், ஆனா என் முண்டாட்டி தெரிஞ்சுக்க. ஆமா வந்திருக்குது எம் ஜெயஸ்ரீ அவர்கள் டான்ஸ் காமிக். ஜெயஸ்ரீ அருமையாக ஆடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பேர் சொல்லணும்ல, உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேருபுகளும் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை கலை முதுமணி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியர், தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் இசை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கேசட்டு புகழ் அனைத்து நாடகங்களும் நடிக்கக்கூடியவர். குறிப்பாக நமது பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர நாடகத்தில் ஹரிச்சந்திரம் சத்தியகத்தியாக அதிகமாக வளம் வந்த மதுரை தூம்பகுளத்தைச் சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜநடிகர் அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பவன் காமி நான்தாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார் பப்புனி எம்பத்தால பேர்ச்சம் லொட்டுலசு ஓட்ட சாட்டு அத்தனை அடி அடிக்கிறது நான் தான். நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த கைதட்டி நாலஞ்சு நன்றி நன்றி வணக்கம். முடிஞ்சு வச்சு எல்லா பேரும் முடிஞ்சல. இனி பொம்பளை பிள்ளையை அனுப்பி வச்சிட வேண்டியதே. பொம்பளை பிள்ளையை அனுப்பி வைக்கிறேன்னா மாமா வளை வாக்குறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஆடுறதுக்கு அனுப்பி வைக்க போகிறேன். வளவளன்னு பேசினா வாய்க்கேடு, வருஷம் ஒரு பிள்ளை பெற்றா உடம்பு கேடுவாங்க. அதனால் நான் வளவளன்னு பேசி அறுக்கிற ஆள் கிடையாது. அடுத்தால உடனே அனுப்புகிறேன். ஆனால் என்ன ஒரு விஷயம், வந்த பப்புன்னு என்னத்தையும் ஒன்று சொல்லிட்டு கூடாது. எல்லா மேடையிலையும் சொல்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்ன ஒரு விஷயம்னா, பெரியோர்களே தாய்மார்களே சான்றோர்களே உங்கள் அனைவருமே கை வணங்கி கேட்டுக்கிறேன், தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. நல்ல கருத்தில் சொல்லிக் கொடுங்க. கெட்ட
கருத்துக்களை சொல்லி கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவு இல்லாமல் தர்றோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளை நல்லா படிச்சு வருங்காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்ல போனோம்னா மறைந்த மாமேதை முன்னாள் ஜனாதிபதி ராமேஸ்வரத்தில் பிறந்து மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும். நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நான் சொல்லக்கூடியது நான் படிச்ச விஷயம் கிடையாது, கேள்விப்பட்ட விஷயம். உண்மையோ பொய்யோ நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். எல்லா நாடுமே ஒரு சில நாடுகளை பார்த்தா பயப்படுமா? அது எந்த நாடுன்னு சொல்லப்படும்னா அமெரிக்கா, ரஷ்யா இது போன்ற நாடுகளை சொல்லுவாங்களாம். அந்த அமெரிக்கா, ரஷ்யா இது போன்ற நாடுகளை இப்போதைக்கு ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா? அது எந்த நாடுன்னு சொல்லப்படும்னா அதான் நம்முடைய இந்திய பாரத திருநாடு. அதுக்கு வழிவகுத்தவர் நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். ஏன்னா பாகிஸ்தானை இப்போ பார்த்தீங்கன்னா ஈரக்குள்ள நடி போய் ஆடி போய் கிடந்தாங்க. அந்த அளவுக்கு அணுசக்தியை கண்டுபிடித்தவர். அவர் மாதிரி உங்க குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைங்க, நல்லபடியாக பேரும் புகழும் ஆக்குன்னு தெரிந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம ஊர் மதுரை பக்கம் மதுரை பக்கம் ஏம்பாட்டு மனசில் நீக்கும் நாம் பாடும் நேரம் கோழிதா. நீ தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலமும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் கோழிதா. என்னோடு நூடும் இல்லை, என்னோடு வாழும் இல்லை, உன்னோடு நூடும் இல்லை, என்னோடு வாழும் இல்லை, தோடு போதும் பார்த்து மனசு நிற்கும் நாம் பாடும் நேரம் கோழிதா. யாராரோ ஆசைப்பட்டா சொத்தி வைக்கும் மன்னத்திலேயே ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். மேம்பாட்டு மனசில் நீக்கும் நாம் பாடும் நேரம் கோழிதா. எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே என்ன போல வாய்க்காதம்மா, வாய் காட்டி விட்டு தள்ளி ஏங்க வந்தாலே வரவில் வைப்போம், விட்டு போன செலவி வைப்போம், வேண்டாத பாரமில்ல ஏந்தாகணும். பூத்தோடெல்லாம் காயாதுரா, காயாதெல்லாம் கனியாதுரா. இதுக்காக பாடலாமா, அதுக்காக பாடுறே. ஏம்பாட்டு மனசில் நீக்கும் நாம் பாடும் நேரம் கோழிதா. நீர் தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலமும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் கோழிதா.